சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா விமரிசையாக நடைபெற்றது. அனுமனின் பிறந்தநாள் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அனுமனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சிந்தாமணி அகஸ்தியர் கோயிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டனர். இந்த திருவிழாவை ஒட்டி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வீதிகளில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தரையில் படுத்து கும்பிட்டு நமஸ்காரம் மற்றும் அங்க பிரதட்சணம் உள்ளிட்ட நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் சீனிவாச பெருமாள் மற்றும் மஞ்சுளவள்ளி தாயார் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதற்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் விடுமுறை தினத்தை ஒட்டியும் பௌர்ணமி தினத்தை ஒட்டியும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். மேலும் பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தையொட்டி மூலஸ்தானத்திலிருந்து திருவாபரணங்கள் உள்ளிட்டவை அணிந்து நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ரெங்கா ரெங்கா என பக்தி பெருக்குடன் கோஷமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர்.